Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருநெல்வேலியில் காதல் விவகாரம் தொடர்பாக ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த சுர்ஜித்தின் தந்தை சரவணகுமார் மற்றும் தாய் கிருஷ்ணகுமார் இருவரும் குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், நேற்று நெல்லையில் ஐடி ஊழியர் ஒருவர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடைய கொலையை மேற்கொண்ட குற்றவாளியினுடைய பெற்றோரும் சரணடைந்திருக்கின்றனர். இந்த வழக்கின் ஊடாக நடைபெற்றிருக்கும் விசாரணையில் தற்போது வரை என்னென்ன உண்மைகள் தெரிய வந்திருக்கிறது? விவரம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் நேற்றைய தினம் கவின் என்ற ஐடி ஊழியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். 25 வயதான இந்த நபர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில பட்டியல் சமூக இளைஞராக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நற்புரிமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடைபெற்றதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய அடிப்படையில கவின் என்ற இளைஞர் தனது பள்ளி பருவ தோழியாக இருந்த பெண்ணை காதலித்ததாகவும் அதை கைவிட வேண்டும் என்று அந்த காதலியினுடைய சகோதரர் வற்புறுத்திய நிலையில அதை கைவிட மறுத்ததை தொடர்ந்து அவர் வெட்டி கொலை செய்ததாகவும் தகவல் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சுர்ஜித் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரிடம் காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய அதே வேளையில சுர்ஜித்தோடு சேர்த்து அவரது பெற்றோர் இருவரும் காவல்துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள். மணிமுத்தார் பட்டாலியனில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் சுர்ஜித்தினுடைய தந்தை சரவணகுமார், அவருடைய தாய் இருவரும் சேர்த்து 3 பேரும் இந்த பட்டியலில் அதாவது இந்த வழக்கின் பிரிவுகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மீது அடுத்தடுத்த கட்டமாக துறை ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. எனினும் காவல்துறை இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். காதல் விவகாரத்தை காதலை கைவிட மறுத்ததனுடைய காரணமாக கொலை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அது ஆணவ கொலையா என்ற அந்த நிலையிலும் காவல்துறை அது குறித்த விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.